மை டியர் மக்களே, நான் தான் அவங்க தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்குங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி தூத்துக்குடி ஸ்டைல் பருப்பு ரசம் தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் இந்த பருப்பு ரசம் செய்கிறாங்கனாலே ரொம்ப குஷியாகிடுவேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான சைட் டிஷ் ஏதாவது நான்வெஜ் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த பருப்பு ரசம் செஞ்சாங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சால மீன் பொரிச்சு வைப்பாங்க, அப்படி இல்லைனா மாசிச்சம்பல் இடித்து வைப்பாங்க. அதுவும் இல்லைன்னா ஏதாவது மட்டன் கிரேவியோ சிக்கன் கிரேவியோ இருக்கும். அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பருப்பு ரசத்தை நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா என்னுடைய சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் ஆல்னு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆல்னு செட் பண்ணால் மட்டும்தான் இனிமேல் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் உங்களால் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். ஸோ இப்போது இந்த பருப்பு ரசம் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த பருப்பு ரசம் எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பருப்பு ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு தேவை. துவரம் பருப்பு நான் ஒரு 1/4 கப் போல் எடுத்திருக்கேன். அதோட ஒரு கையளவுக்கு நாட்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு பாதி கையளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். பெரிய தக்காளி 1, சின்ன தக்காளி 1 எடுத்திருக்கிறேன். அதோட புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தாளிப்பதற்கு பார்த்தீங்கன்னா கடுகுளுத்தம் பருப்பு, அதோட வெந்தயம், சீரகம், அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 3 சின்ன வெங்காயம், அதோட ஒரு கொத்து கறிவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் இதுக்கு தேவை. தேங்காய் ஒரு சின்ன அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதோட கொத்தமல்லி இலைகள் நல்ல காம்போடு சேர்த்து நறுக்கி வச்சுக்கோங்க. எண்ணெய் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு நான் கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க. அந்த குக்கரில் துவரம் பருப்பை நல்லா கழுவி அலசி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்க போகிறேன். நம்ம செய்ய போகிறது பருப்பு ரசம். ஸோ பருப்பு குழம்போ சாம்பாரோ இல்லை. ஸோ பருப்பு ரொம்பவே குறைவாக சேர்த்துக்கோங்க. நான் இதில் எடுத்திருக்கிற பருப்பு ஒரு 75 கிராம் போல் இருக்கும். சரிங்களா? அதோட பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு நல்ல நாட்டு பூண்டு அதை நல்லா உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமும் ஒரு பாதி கையளவு எடுத்துக்கோங்க. அதையும் உரித்து வச்சு இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி பழங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, பெரிய சைஸ் 1 சின்ன சைஸ் 1, அதையும் இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி அதோட சேர்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பருப்பு ரசத்துக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தான். ஸோ பச்சை மிளகாய் காரத்துக்காக நான் ஒரு 5 போல் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா ஒடிச்சு அதோட சேர்த்துக்கிட்டேன். இதோட சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் பாதி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நிறுத்தி வைங்க, ஏன்னா கடைசி தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு பருப்பெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போவும் சொல்கிறது தான், பருப்பு வேக வைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கும் பொழுது குக்கர்லேருந்து அது பொங்கி வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டிங்கன்னா மலர்ந்து வெந்துடும் பருப்பு. அதை நல்லா மத்து வச்சு கடைஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் இந்த பருப்பு கலவையை சேர்த்துக்கிறேன். இது நல்லா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் இருந்து பருப்பை ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக பருப்பு அங்கங்கே இருக்கும் இல்லையா, அதையும் நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து இந்த மாதிரி இதோட சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு நான் சொன்னேன் இல்லைங்களா, புளி, அதை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க. இதை நீங்கள் கொஞ்சம்
அடுப்பு வந்து ஃபயர் கொஞ்சம் கூட்டி வச்சாலும் ஒன்றும் தப்பில்லை. இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க. ஸோ இதை நல்லா கலந்து விடும் பொழுது அந்த கல்லுப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சிரும். ஸோ சுவைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ அடுப்பில் ஃபயரை நீங்கள் கொஞ்சம் கூட்டி வச்சுருங்க. நல்லா கொதித்து இப்போது அந்த புளியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி நல்லா நுரை எழும்பி வரும். இந்த நேரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் வந்து நீங்கள் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஏன்னா இது நம்ம பருப்பு ரசம் இல்லைங்களா, நம்ம நார்மல் ரசத்துக்கு நம்ம மிளகுத்தூள் நிறைய சேர்க்கலாம். இதுக்கு ஏற்கனவே நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். அதனால் அந்த காரமே வந்து நமக்கு போதுமானது. ஸோ மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன துண்டு தேங்காய் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த தேங்காயை நல்லா இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து நல்லா பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தேங்காய் கிடைக்கும். அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தேங்காயினுடைய வாசனை வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுக்காக தான் அதை நம்ம கடைசியில் சேர்க்குறோம். ஆரம்பத்தில் தேங்காயை நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போ ஓரளவு கொதி வந்ததுக்கப்புறமா அப்படியே அதை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம இதில் தாளிப்புக்காக ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக அடுப்பில் ஒரு ஃப்ரைங் பேன் போட்டிருக்கேன். அந்த ஃப்ரைங் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய்க்கு பதிலாக ஹோம்மேட் கீ இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா கிராக்கில் ஆனதுக்கப்புறமா அதில் வெந்தயமும் சீரகமும் சேர்த்துக்க போகிறேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஓரளவு கலர் மாறி வந்த உடனேயும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அதை வந்து காம்போடு சேர்த்துக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயத்தை நல்லா சிறியதாக அரிஞ்சு எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயத்தினுடைய தலையும் வாலையும் கிள்ளிட்டு இந்த மாதிரி சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா பொரிஞ்சு வதங்கி வரணும். நான் எப்பயும் சொல்கிறது தான், நம்ம கடைசியாக தாளிப்பு கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த வெங்காயம்லாம் சேர்க்கும் போது நல்லா கரிஞ்சு வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பெருங்காயத்தூளை கடைசியாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் எண்ணெயில் இந்த பெருங்காயத்தூளை சேர்க்கும் பொழுது அந்த வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பெருங்காயத்தூள் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை மட்டும் இல்லை, நீங்கள் அந்த பருப்பு ரசத்தோடு சேர்க்கும் பொழுது சுவை அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கேஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக பெருங்காயத்தூள் நல்லாவே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்மளுடைய பருப்பு ரசத்தோடு சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துருங்க. ரொம்ப அருமையான பருப்பு ரசம் ரெடி ஆகிட்டே இருக்குங்க. இதே மாதிரி தூத்துக்குடி ஸ்டைல் பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் தெற்கு தங்கச்சி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். சேனலை விசிட் பண்ணுறதோடு இல்லாமல் கண்டிப்பாக தெற்கு தங்கச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தாளித்ததுக்கப்புறமா இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தின்னா வேணுமோ அந்த அளவுக்கு ஆரம்பத்திலேயே நீங்கள் தண்ணி சேர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் கொத்தமல்லி இலைகளோடு இருக்கக்கூடிய காம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த காம்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த காம்பில் ஒரு அருமையான சுவை இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை நறுக்கி அதோட சேர்த்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கடைசியாக நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லி இலைகளையும் தண்டுகளையும் நறுக்கி வச்சதை அதோடு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை கலந்து விடுங்க. அப்படி நீங்கள் கலந்து விடும்போது அந்த வாசனை, அதாவது கொத்தமல்லி இலையினுடைய வாசனை, இந்த காம்பினுடைய வாசனையெல்லாம் இந்த ரசத்தோடு இன்ஃப்யூஸ் ஆகி அட்டகாசமாக இருக்குங்க. கம கமனு வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பருப்பு ரசம். ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததோடு இல்லாமல் அது எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பருப்பு ரசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும்.
இன்றைக்கி நம்ம நன்றியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொல்கிறாருங்க. அதனுடைய பொருள் என்ன தெரியுங்களா? ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச நன்மையை எக்காலத்துலேயும் நம்ம மறக்கவே கூடாது. அதே நேரத்தில் ஒருத்தவங்க நமக்கு தீமை செஞ்சுட்டாங்கன்னா அந்த தீமையை அன்னைக்கே மறக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த நோட்டோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும். டேக் கேர் ஆல். பை பாய்.